Hello and assalamu alaikum friends. Welcome to Afshin's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல பார்க்க போறது கருணக்கிழங்கு வறுவல். ரொம்ப டேஸ்டான எம்மியான மொறுமொறுப்பான ஒரு சைடு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது செய்யிறதுக்கு ஒரு கருணக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சைஸ்ல நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கருணக்கிழங்கு வந்து தண்ணில முழுகுற அளவு இருக்கணும். நம்ம வந்து இத அப்படியே இந்த பாத்திரத்துல கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வேக வைக்க போறோம். நான் வந்து இப்போ வந்து குக்கர்ல வேக வைக்கல. ஏனா குக்கர்ல வேக வைக்கலனாக்கா ஒரு சில கிழங்கு வந்து சீக்கிரமா வெந்திடும், ஒரு சிலது வந்து வேகாது. அதுல போட்டோம்னாக்க குழஞ்சா மாதிரி ஆயிடும். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம வந்து கலந்து தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி தான் நம்ம கடைசியா அது வந்து வறுக்க போறோம். இதுல வந்து தேவையான அளவு உப்பு நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதுல நம்ம உப்பு போட்டுருக்கோம். சோ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க. இப்படி எடுத்து பாக்கும்போது உங்க விரல் வந்து உள்ள அமுங்கணும். உள்ள அமுங்கணும். அந்த அளவு வெந்திருந்தா போதும். பாருங்க இந்த விரல் அமுங்குது அதுல. இந்த அளவு வெந்திருந்ததுனா ஓகே. இப்போ நம்ம இத தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். பாருங்க தண்ணிலாம் ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலால அத வந்து நல்லா பரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மீனுக்குலாம் மசாலா தடவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கா எடுத்து இந்த மாதிரி மசாலா நல்லா அது மேல அப்ளை பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் எல்லா கருணக்கிழங்குலயுமே அந்த மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அத வந்து இதல போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நீங்க மீன் வறுக்குற மாதிரி ஒண்ணா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் விடலாம், நல்லா செவக்குற வரைக்கும். நல்லா மொறுன்னு இருந்தா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து சாம்பாருக்கு, ரசம்க்கு, கீரைக்கு அதுக்கெல்லாம் சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும். தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். பொரியல் மட்டுமே செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பா அந்த கருணக்கிழங்கு வறுவலை ஒரு டைம் ட்ரை பண்ணியே பாருங்க. ஏனா இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பசங்கள்ல இருந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான மொறுமொறுப்பான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க சூப்பரா யம்மியான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.